வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தலைவர் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கி இந்த சங்கத்தையும் வழிநடத்தி அண்ணன் தேனூர் கிருஷ்ணன் அவர்களும் வழிநடத்தி கொண்டுள்ளார்கள். ஆக இந்த மாபெரும் சபையில் நாம் எடுத்திருக்கும் முதற்படி இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது சமூக பொருளாதாரத்தில் நாம் இன்று பல நூற்றாண்டுகளாக ஆட்சி புரிந்திருந்தாலும் இன்று அனைத்திலும் நாம் பின்தங்கியுள்ளோம். இதற்கு முக்கிய காரணம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தலைமையின் கீழ் நாம் செயல்படவில்லை என்பதுதான். அதை இந்த வாய்ப்பினை மூலம் நாம் அதை பயன்படுத்தி கொண்டு ஒருங்கிணைந்து மாபெரும் வெற்றிகளை வருகின்ற தேர்தல்களில் நாம் குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நமது குறும்பரின சமுதாயம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கட்சியை நாம் பெரிய அளவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த சங்கத்தினை நாம் எப்படி வன்னியர் சங்கத்திற்கு ஒரு சங்கம் இருக்கிறதோ அதுபோல் அதைவிட வலுவாக இந்த சங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது போக நமது இளைஞர்களும் இளைஞர்களும் இங்கு அதிக அளவில் வர வேண்டும். இன்னும் மகளிரும் பெண்களும் இங்கு வந்து கூட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழா இந்த முக்கியமான ஒரு நமது விழாவில் நான் இன்னொன்று ஒரு குட்டி கதையை உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். எல்லோரும் குட்டி கதை சொல்வார்கள், அதே போல் நானும் ஒரு குட்டி கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நமது இனத்தை சார்ந்த ஒருவர் தாக்கப்பட்டார். அப்பொழுது அங்கு இருந்த ஒரு திமுக நிர்வாகியிடம் முறையிடுகிறார். ஆனால் அவர் அதை கண்டுகொள்ளாமல் காரில் ஏறி சென்று விட்டார். அப்பொழுது பக்கத்தில் இருந்த ஒருவர், இவரெல்லாம் நான் ஓட்டைக்கு தலைவர் தொட்டால் பார்க்கிறேன், நீ பாலா நான் மாற்றணும், அதாவது தமிழில் மொழி பெயர்க்க வேண்டும், நாம் ஓட்டு போட்டுதான் இவர்களெல்லாம் பெரிய ஆனார்கள். அதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு இது நமக்கு ஒரு பாடமாக நமக்கு அன்று அவருக்கு தாக்கப்பட்ட அவருக்கு யாருமே துணை வரவில்லை. ஆனால் நாம் இன்று ஒரு வலுவான ஒரு அரசியல் கட்சியாகவோ ஒரு வலுவான சங்கமாகவோ நாம் உருவெடுத்தால் அன்று அவருக்கு தாக்கப்பட்ட ஒரு இதை நாம் பெரிய அளவில் நாம் அதற்கு உண்டான பதிலடியை நம்ம கொடுத்திருக்க முடியும். அதை நாம் இந்த ஒரு குட்டி கதையின் மூலமாக நாம் அதை நாம் எடுத்துக்கொண்டு அதில் மேன்மேலும் நாம் அதை செம்மைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு குட்டி கதையும் உங்களுக்காக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னையில் ஆங்கிலோ இந்தியர்கள் என்று ஒரு இனம் இருந்தது. ஆனால் அந்த ஆங்கில இந்தியர்கள் இனம் இன்று எங்கேயுமே இல்லை என்று அடையாளப்படுத்தப்பட்ட அரசாங்கத்தால் அவர்களுக்கு சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் ஒரு சீட்டு இருந்தது. ஆனால் இன்று அது எதையுமே இல்லை என்று ஆக்கிவிட்டார்கள். ஏன்?